காவல்துறையுடைய அந்த லெட்டர் பாருங்க, விஜய் கொடுத்திருக்காங்க காவல்துறைக்கு. அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி அனுமதி வழங்கப்படுகிறது. 25ஆம் தேதி லெட்டர் கொடுத்திருப்பாங்களா விஜய்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அப்போ ஏதோ ஒரு லெட்டர் முன்னாடி கொடுக்கப்பட்டு அந்த லெட்டர்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் மாத்தி கொடுங்க, இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வருவாங்க கூட எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் மாத்தி கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்தா எங்களால இங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு இவங்க கேட்க காவல்துறை என்ன பண்ணிருப்பாங்க 10,000 போட்டு 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. லெட்டர் பாருங்க 25 டேட் இருக்கு. அப்போ இவங்க போலீஸ் என்ன சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அதுக்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிக்கிறோம், ஆனா நீங்க எழுதி கொடுக்கும் போது கம்மியா கொடுங்கன்னு போலீஸே இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. நாங்களும் இப்ப 10 பேர் 20 பேர்னா ஓகே, இங்க ஒரு நாள் முன்னாடி நம்ம பர்மிஷன் வாங்கினா போதும். ரூல் அதுதான், ஒரு நாள் முன்னாடி பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா 26ஆம் தேதி பர்மிஷன் வருது, 25ஆம் தேதி லெட்டர் டேட் இருக்கிறதுலாம் சந்தேகம் இருக்கு. இது ஏன் நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப 26ஆம் தேதி பர்மிஷன் வந்து 27ஆம் தேதி உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா தாவேகா நிர்வாகிகளுக்கே போதுமான அவகாசம் இல்லையே. அப்ப போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டு லெவல் போலீஸ்காரங்க திறமையா செயல்படுறாங்க, அதுல எந்த டவுட் இல்லை. அவங்களுக்கு தான் விஜய் பாராட்டு தெரிவிச்சாரு. மேல உட்காந்து ஆர்டர் போட்டு இருக்கானே அவனுக்கு கிடையாது. கீழ் லெவல்ல வேலை செய்யக்கூடிய எல்லா போலீஸ்காரங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தீங்களா? 27ஆம் தேதி பொதுக்கூட்டத்துக்கு 26ஆம் தேதி அனுமதி கொடுக்குறீங்களே, இது என்ன மாதிரியான கொடுமை? இவ்வளவுதாங்க. இந்த ஒரு நாள் போதாதுங்கிறது தான் அங்க இருந்த பெரிய பிரச்சனை.